வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்னா பிரதீப் ரங்கநாதனா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. அந்த பிஆர் கிடையாது, இது வேற பிஆர். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்குன்னு ஒரு பிஆர் டீம் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. அதை தாண்டியுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிஆர் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அந்த ஏஜென்சிஸ் வந்து நிறைய செலிபிரிட்டிஸோட டைப் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஆர்னா என்ன, இதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை இப்போ பேசுறதுக்கான தேவை ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இது முன்னாடியே வந்த ஒரு கான்ட்ரவர்சி தான். ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ மேட் இன் கொரியா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் டைரக்டாக நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 12 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் இப்போ அவங்க கலந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் ஆங்கர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கேம்பெயின் ஒன்று நடந்துச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரியங்கா மோகன் வந்து ஆமாம் நடந்தது, ஆனால் கேம்பெயின் அதை சொல்ல முடியாது, அது ரொம்ப பெரிய வார்த்தை, பட் ஆனால் ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து ட்ரால் பண்ணுறாங்க, பெரிய பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ்னு எல்லாருமே ட்ரால் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அப்போ ஆங்கர் சொல்லுவார், ஆமாம் எல்லாமே நடக்குது உண்மைதான், ஆனால் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்தது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணாங்களே, நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கும் பிரியங்கா மோகன் மறுப்பு தெரிவிக்காமல், ஆமாம் நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது, பட் நான் அதை பற்றி பேச விரும்பலை, அதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னதான் ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் பிரியங்கா மோகனை யாரும் பெருசாக வந்து ட்ரால் பண்ணலை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்கள போட்டு ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவே அவங்க மாறினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டைமில் நாம் அவங்கள பற்றி ஒரு டிஸ்கஷன் வீடியோ பேசி போட்டிருந்தோம். அதில் நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா லேட்டராக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பிஆர் டீம் வந்து வேலை செய்யுது, அவங்க தான் வந்து இந்த மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க, ட்ரால் பண்ணுறாங்க. யார் அந்த பிஆர் டீம் அப்படின்னு பார்க்கும்போது, ரூட் தான் இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம தளபதி விஜயோடைய மேனேஜர் ஜெகதீஷ், அவருடைய பிஆர் ஏஜென்சி அண்ட் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியான ரூட், இந்த ரூட் கம்பெனியில் எந்தெந்த செலிபிரிட்டிஸ்லாம் அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதே ரூட்டில் தான் பிரியங்கா மோகனும் வந்து இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ரூட்லேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏதாவது பிரச்சனையாச்சா, இல்லை அவங்க வேறு ஏதோ காரணத்துக்காக வெளியில் வந்தாங்களா, எதுவுமே தெரியல. அவங்களும் அதை பற்றி ஷேரும் பண்ணலை. ஸோ ரூட்லேருந்து வெளியில் வந்து இப்போ சவுத் பே டேலண்ட் அப்படிங்கிற வேற ஒரு பிஆர் ஏஜென்சி கூட தான் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் எப்படி பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா மோகன் வந்து ரூட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய ட்ரால்ஸ்லாம் எதுவுமே வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பட வாய்ப்புகளும் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஆனால் ரூட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா பட வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சிருச்சு, ட்ரால்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரூட் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பேசப்பட்டுச்சு. இது உண்மையாக பொய்யானலாம் வந்து நமக்கு தெரியாது. பிரியங்கா மோகனும் வந்து ரூட் தான் காரணம் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லலை, அவங்க யாரையும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க, எனக்கு எதிராக ஆர்கனைஸ்டாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க மறுக்கலை. ஆனால் அது ரூட் தான் பண்ணாங்களா இல்லை வேற ஒரு பிஆர் டீம் பண்ணாங்களா அப்படிங்கிறத அவங்க தான் வந்து சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பயங்கரமாக வைரல் ஆகுது, அது ட்ரால்ஸோ மீம்ஸோ இல்லை ஏதோ ஒரு வகையில் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து பிஆர் டீம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா பிஆர் டீம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே சோஷியல் மீடியா ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறாங்க அப்படின்னா இதுக்கு நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருவாங்க. கருத்து சொல்கிறத தாண்டி கலாய்க்கணும்னு வருவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும், வைரல் ஆகும். இப்படி நடக்கிறதுக்குள்ள ஒரு பார்ட்டாக பிஆர் டீமோடைய வேலை இருக்கலாமா, அவங்களும் கூட சேர்ந்து செயல்படலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பூஸ்ட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது அப்படின்னா இது எப்படி டம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ரூட் கம்பெனி பற்றி நிறைய குற்றச்சாட்டு, கான்ட்ரவர்சி அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஆனால் அடிக்கடி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் தான். ரூட் மாஃபியா அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் கூலியோடைய ரிலீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து நிறைய இன்டர்வியூஸ் பேக் டு பேக் கொடுத்துக்கிட்டே வந்தார். அதில் ஒரு இன்டர்வியூவில் வந்து என்னுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ரூட் தான் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த ஏஜென்சி கூட தான் அவர் டைப் பண்ணியிருக்காரு. ஸோ அது தெரிய வந்ததுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் என்ன பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இதனால தான் லோகேஷ் கனகராஜ் ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரிலேட்டடாக எந்த போஸ்ட்டும் வரமாட்டேங்குது, அவருடைய பயோவில் கூட பார்த்தீங்கன்னா கூலி படத்தை ஆடே பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ த ரூட் கம்பெனியை தாண்டி இன்னும் நிறைய பிஆர் டீம்ஸ், ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார்,
எஸ்கே வந்து எனக்கு காம்படிட்டர் கிடையாது, நான் அவர் அப்படி பார்க்கல, அவர் வந்து என் படங்கள்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான், ஸோ அவரை நான் காம்படிட்டராலாம் நான் கருதலை, என்னுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என் செட்டாக இருக்கக்கூடிய விஷால், ஆர்யா, ஜெயம் ரவி இவங்கள தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை தாண்டி இவங்க பிஆர் டீம்ஸோட போட்டி போடுறதா எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ பிஆர் டீம்ஸ்குள்ளே எந்த அளவுக்கு போட்டி இருக்குது, எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொன்ன ஜீவாவே கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவருடைய தலைவர் தம்பி தலைமையில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. அந்த டைமில் இந்த கிளிப்பை வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க. இந்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா அகத்தியான்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தோடைய இன்டர்வியூவில் இவர் சொன்ன ஒரு விஷயம், எஸ்கே வந்து எனக்கு காம்படிட்டர் கிடையாது, நான் அவர் அப்படி பார்க்கலன்னு. அதை எடுத்துகிட்டு வந்து எதுக்கு இப்போ ஷேர் பண்ணுறாங்க இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா பொங்கலுக்கு வெறும் தலைவர் தம்பி தலைமையில் மட்டும் வரல, எஸ்கேவுடைய பராசக்தி படமும் வந்துருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கிளிப் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணது மேபி ஜீவாவுடைய பிஆர் டீமாக கூட வந்து இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது ஆர்கானிக்காக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெரியலையே, இது ஏதோ தனியாக வந்து ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு. அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னாடி ஒரு பிஆர் டீமோடைய வேலை இருக்குது அப்படின்னு. ஸோ இப்படி தான் பிஆர் டீம் அப்படிங்கிறது வந்து செயல்படும். அதே மாதிரி தான் ஆக்ட்ரஸ் ஜோதிகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நிறையா கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பேசியிருக்காங்க. மெயினாக நார்த்தில் போயிட்டு சவுத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்மளே வந்து ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஆனால் ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி வந்து சவுத்தில் வந்து நான் நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கேன், பட் போஸ்டர்ஸில் என்னுடைய ஃபோட்டோவே வராது, பட் இங்கே அப்படி இல்லை, போஸ்டர்ஸில் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெருமையாக வந்து சொல்லியிருந்தாங்க. அது திடீர்னு ஒரு நாள் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இது ரீசெண்டாக தான் இவங்க சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு போய் பார்க்கும்போது அது முன்னாடியே வந்த ஒரு வீடியோ, அவங்க எப்பயோ சொல்லிட்டாங்க, எப்பயோ அந்த வீடியோ வந்துருச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வந்து ஒரு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஒரு பிஆர் டீமோடைய வேலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு பொருளாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர் டீம் இந்த மாதிரியான வேலைகள் கான்ட்ரவர்சிஸ் இது எல்லாமே வந்து இப்போதான் நடக்குது அப்படின்லாம் வந்து கிடையாது, முன்னாடியிலேருந்தே இருக்குது. பிரிண்ட் அண்ட் மீடியா டைம்லேருந்தே இருக்குது. அப்போ வேற ஒரு ஸ்டைலில் இருந்தது. பட் இப்போ சோஷியல் மீடியா பயங்கரமாக பூம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்கு. இன்னும் பயங்கர எஃபெக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பிரியங்கா மோகன் இதை பற்றி பேசுகிறாங்க, ஆமாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. பூஜா ஹெக்டேவாக இருக்கட்டும், ராஷ்மிகாவாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிஆர் அட்டாக்ஸால் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு செலிபிரிட்டி இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பிஆர் டீம் வச்சுக்கிறதே அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக தான். அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதை தாண்டி ஒரு படி மேலே போய் இன்னொருத்தங்களை டம்ப் பண்ணுறதுக்காக பிஆர் டீமை வந்து யூஸ் பண்ணுறது, முக்கியமாக அவங்களுடைய காம்படிட்டரை டம்ப் பண்ணுறதுக்காக அவங்கள பற்றி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியோ இல்லை வந்து ட்ரால்ஸை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவ்வளோ நல்லது கிடையாது, அவ்வளோ ஆரோக்கியமானதும் வந்து கிடையாது. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிஆர் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.